வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் போன வீடியோட கண்டினியூஸான சூப்பர் குளோபல் வேரியபிளில் இருக்கிற பேலன்ஸ், ஃபைல் அண்ட் ரெக்வஸ்ட் வேரியபிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து குக்கீஸ் பார்த்தோம். செஷன் அப்படிங்கிற அட்வான்ஸ் கான்செப்டை நான் உங்களுக்கு தெளிவாக ஃபார்ம்ஸ் நடந்ததுக்கப்புறம் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் வந்து பேலன்ஸ் இருக்கிற ஃபைல் அண்ட் ரெக்வஸ்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபைலும் ரெக்வஸ்ட்டும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூப்பர் குளோபல் வேரியபிள்ஸ். ஓகேவா? ஃபைல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரு இமேஜை வந்து ப்ராசஸ் பண்ணணும். இமேஜை போயிட்டு எனக்கு இமேஜில் இருக்கிற நேமு, என்ன டைப்பு, அது என்ன சைஸ் அப்படிங்கிற இமேஜை பற்றி இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணணும். அப்படின்னா அந்த இடத்துல நான் ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை வந்து மித்த ஒரு டைப்ஸோ வந்து கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து அது ப்ராசஸ் ஆகாது. அப்போ ஒரு மல்டிமீடியாக்குள்ளதுக்கு ஃபைல் அப்படிங்கிறத வச்சு தான் ப்ராசஸ் பண்ணுவோம். இதுக்கான கோடை நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு HTML டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். HTML நான் ஷார்ட்டாக எடுத்தோன்னா பாடி டேக்லேருந்து ஆரம்பிக்கிறேன். பாடி டேக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறோம். பாடி டேக் இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறோம். ஃபார்ம் எனக்கு நான் இங்கே என்ன மெத்தட் வைக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த போஸ்ட் மெத்தட் தான் இங்கே வைக்க போகிறேன். போஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் இன்னொன்று என்ன செட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுக்குறேன். இந்த ஆக்ஷன் எதுக்காகனா, நான் இப்போது இங்கே கொடுக்குற ஃபைலில் தான் வந்து இன்னொரு இடத்துல வந்து எக்கோவில் பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்போது அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா, எனக்கு இங்கே இருக்கிற டேட்டாஸை எடுத்துகிட்டு போய் எந்த பேஜில் ஸ்டோர் பண்ணுமோ அங்கே கொண்டு போய் கொடுக்கும். அதுக்கு தான் ஆக்ஷன் அப்படிங்கிறது கொடுப்போம். நெக்ஸ்ட்டு நான் ஃபார்ம் நடத்துகிறப்ப உங்களுக்கு இதை பற்றி ஒவ்வொன்றையும் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் வந்து ஃபைலை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்ஷனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம சர்வர் செல்ஃப் டேக் பார்த்தோம்ல குளோபல் வேரியபிள்ஸில், அதுவும் நீங்கள் கொடுக்கலாம். எந்த லொக்கேஷனோ அதுவே வந்து கரண்ட் லொக்கேஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கும். நெக்ஸ்ட் நான் இங்கே ஃபார்மில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு இன்புட் டைப் கொடுக்குறேன். இன்புட் டைப்பில் இங்கே நம்ம டெக்ஸ்ட் கொடுக்கக்கூடாது, ஃபைல் தான் கொடுக்கணும். ஃபைல் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபோல்டர்லேருந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இந்த ஃபைலுக்கான இந்த இன்புட்டுக்கான ஒரு நேம் நான் செட் பண்ணுறேன். அந்த இன்புட் நேம் என்ன அப்படின்னா, மைல் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்புட் நேமை வந்து நான் செட் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என் ஃபார்ம் இங்கே முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து ஒரு சப்மிட் பட்டன் கொடுத்துருவோம். இன்புட் டைப்பில் ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சப்மிட்னு மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா இது டிஃபால்ட்டாக வந்து பட்டனாக எடுத்துக்கோ சப்மிட் அப்படின்னு கொடுத்துருந்தோன்னா. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே ஃபார்மை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்ம்ஸ்லாம் புதுசாக இருக்கும். நான் வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு ஃபார்ம்ஸை பற்றி என்னென்ன அப்படிங்கிறத ப்ரீஃபாகவே உங்களுக்கு சொல்கிறேன். HTMLலேயே நீங்கள் ஆல்ரெடி ஃபார்ம்ஸு இந்த டேட்டா டைப்ஸ் பற்றியெல்லாம் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல ENC டைப் அப்படின்னு சொல்லி ஒன்று வைக்கிறேன். இது என்ன அப்படின்னா, என்கிரிப்ஷன் டைப்புன்னு சொல்லுவோம். நம்மளோட டேட்டாஸ் வந்து இப்போது ஒரு நார்மலான டெக்ஸ்ட்டோ ஒரு நம்பராக இருந்தால் இந்த நார்மலான ஃபார்மே போதும். பட் எனக்கு ஒரு ஃபைலோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்டோ ஒரு வீடியோ இமேஜ் இது மாதிரி நான் அப்லோட் பண்ணுறதா இருந்தால் இதோட ஃபார்மேட்டே வேறு. அதுக்காக தான் இந்த ENC டைப் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா, மல்டிபட், அதாவது எந்த விதமான டேட்டாஸாக இருந்தாலும் அதை எடுத்துக்கோ, ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிறத கொடுப்போம். ஓகேவா? ஃபார்ம் டேட்டான்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என் ஃபார்ம் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை இப்போ பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இந்த ஃபார்ம்க்கு கீழே இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரே பேஜ்லேயே ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் up.phpன்னு சேவ் பண்ணியிருக்கேன். இந்த பேஜ் நேமை இங்கேயும் நான் up.phpனே கொடுத்துட்டேன். ஒரே பேஜஸ்க்குள்ளே நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல PHP நம்ம இதை புது பேஜ்லேயே போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரே பேஜஸ்க்குள்ளே ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டைப்பை நான் எப்படின்னு சொல்லித்தரேன். இந்த இடத்துல நான் வந்து என்னென்னா up1.phpன்னு வச்சுருக்கேன். இங்கே சேவ் பண்ணியாச்சு. என்னோட HTML க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொன்று UP1ன்னு ஒரு பேஜ் வச்சுருக்கேன்னா, இந்த UP1
ஏன்னா போஸ்ட் அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு வந்து நம்மளோட டேட்டாஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே கொடுக்குறோமோ அந்த இடத்துல கொண்டு போய் அந்த டேட்டாஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணும். அப்போ அதுக்கு நான் ஆக்ஷனில் என்ன பண்ணியிருக்கேன், எந்த பேஜுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டேன், up1.php. அதனால இந்த பேஜ் நேம் up1.phpன்னு சேவ் பண்ணியாச்சு. இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு PHP ஓப்பன் பண்ணிக்கிறேன். எப்படி வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை வந்து இங்கே போஸ்ட்டில் கெட் பண்ணுறதுக்கு வந்து $_post போடுவோமோ அதே மாதிரி இங்கே $_file அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறோம். ஓகேவா, இதுதான் நம்மளோட குளோபல் வேரியபிள் அப்படிங்கிறது, $_files அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே ஒரு நேம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா நம்ம ஃப்ரண்ட் எண்டில். இங்கே பார்த்தீங்கன்னா my file அப்படின்னு வச்சுருந்தோமா, இந்த my file அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ண போகிறேன். இந்த இடத்துல my file அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன் அந்த நேமை. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபைலை பொறுத்த வரைக்கும் நம்மளால ஒரு 2-3 டைப்ஸை தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த ஃபைலோட நேம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அந்த ஃபைல் என்ன டைப்ல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதோட சைஸ், இதெல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு நேமையும் தனித்தனியாக மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் வந்து என்னன்னா, என்னோட குளோபல் வேரியபிள் $_file நான் வச்சிருக்க my file அப்படிங்கிற நேமை கொடுத்துட்டேன். இங்க வந்து எனக்கு இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நேம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும், ஃபைலோட நேம். இது நீங்க செட் பண்ற நேம் எப்படி வேணாலும் வந்து மாத்திக்கலாம். அதாவது இந்த ஃபார்ம்ல என்ன நேம் வச்சிருக்கீங்களோ அந்த நேமை இங்க கொண்டு வந்து மாத்திக்கலாம். பட் இந்த நேம் அப்படிங்கிறதுலாம் வந்து டிஃபால்ட்டா நம்ம கொடுக்கறது தான், உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. குளோபல் வேரியபிள்ல சேர்ந்து வர இந்த நேம். ஓகேவா, இப்போ நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா, எக்கோ போட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம up.phpங்கிற பேஜை ரன் பண்ணிட்டோம். நான் ஃபஸ்ட்டு ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபைலோட டைப் வந்து இமேஜாக இருக்கலாம், இல்லை ஒரு டாக்குமெண்ட் ஃபைலாக இருக்கலாம், டெக்ஸ்ட் எது வேணாலும் இருக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு இமேஜ் ஃபைலை கொடுக்குறேன். இங்கே இமேஜ் அப்படிங்கிற ஒரு PNG ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை நான் சூஸ் பண்ணியிருக்கேன், சப்மிட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா up1.php பேஜ் லோட் ஆகுது. என்னோட இமேஜ் நேம் image.png இருந்துச்சா ஃபைலோட நேமு, இந்த நேம் வந்து இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், இதில் வந்து நம்ம ஃபைலோட டைப்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னேன்னா, இதே தான் நான் இங்கே வந்து எக்கோல இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஃபைல் நேம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை வந்து செக் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டைப் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுறேன். ஓகேவா, ஃபைலோட டைப் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே நான் டைப் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன் நேமை மட்டும். இப்போ இந்த இடத்துல நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். கண்டினியூ, பேக் போயிட்டு திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. அதே image.png அந்த அதே கொடுப்போம். image.png செலக்ட் பண்ணிட்டேன், சப்மிட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபைலோட டைப் அப்படிங்கிறது PNG அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ இதில் வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலை, எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம சைஸ் வச்சுப்போம். இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், சப்மிட் கொடுப்போம். எனக்கு 0ன்னு காட்டுது ஃபைல் சைஸு. இப்போ நான் ஏதாவது ஒரு ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன். இப்போ இந்த அப்லோட் ஃபைல் வந்து ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை சப்மிட் கொடுக்குறேன். பார்த்தீங்களா 146ன்னு எனக்கு ஃபைலோட சைஸ் வந்து கிடச்சிருச்சு. இதே மாதிரி உங்களால் நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா, அதுக்கான டெம்ப் நேம், அதாவது எக்கோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சைஸ் எடுத்துகிட்டு நமக்கு எது தேவையோ அதை வந்து மாற்றிக்கிட்டே போக வேண்டியதுதான். டெம்ப் நேம் அப்படின்னு வைக்கிறேன். டெம்ப் நேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபைலுக்கு அடுத்து அதோட இது இருக்கும்ல, ஜேபக்கா, PNGயா, டெக்ஸ்டா, டாக்குமெண்ட்டா அப்படிங்கிற அந்த டைப்பை வந்து சொல்கிறது தான் அந்த டெம்ப்ரல் நேம் அப்படிங்கிறது. இப்போ இதை வந்து சேவ் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா எனக்கு வந்து
ஜாம்பில் டெம்ப் நம்மளோட ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணுறப்ப PHP அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஃபோல்டர் ஒரு ஃபைல் வந்து இதுக்காக கிரியேட் பண்ணிக்கும். அது அசைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த டெம்பரவரல் நேம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா நமக்கு தேவையான லொக்கேஷன் ஃபோல்டரை கொடுத்து நம்ம அங்கே வந்து சேவ் பண்ணிக்கிறதுக்காக மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை நான் வந்து PHP டிஃபால்ட்டாக கொடுக்குன்னு சொன்னேன். இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். தெரியுதா? PHPங்கிறது ஜாம்பில் டெம்ப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் இதுக்குன்னு ஒரு நேம் வச்சு என்னோட ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெம்ப் நேம் அப்படிங்கிறது அது டிஃபால்ட்டாக அசைன் பண்ணது. இப்போ எனக்கான லொக்கேஷனில் நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த லொக்கேஷனை கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அடுத்த சூப்பர் குளோபல் வேரியபிள் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரெக்வஸ்ட் மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் போஸ்ட் கெட்டு அதுக்கப்புறம் குக்கீஸ்லாம் வந்து நம்ம போன வீடியோஸில் பார்த்துருப்போம். போஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஆக்ஷன் என்னோட ஃபைலில் இருக்கிற அவுட்புட் எடுத்துகிட்டு வர்றதுக்கானது ஒரு போஸ்ட் மெத்தட் அப்படின்னும். கெட் அப்படின்னா URL இருந்து எனக்கு வேல்யூஸை வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கெட் அப்படின்னு சொன்னோம். குக்கீஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ண ஹிஸ்ட்ரி, நான் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தேன், நான் என்ன டாக்குமெண்ட் கொடுத்தேன் அப்படிங்கறத ஹிஸ்டரியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது குக்கீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 3 விஷயத்தையுமே சேர்த்து ஒரு இதுல ப்ராசஸ் பண்றது தான் ரெக்வஸ்ட்னு சொல்லுவோம். ரெக்வஸ்ட் அப்படின்னாலும் ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் தான். நீங்க எப்படி கெட் போஸ்ட் குக்கீஸ் எல்லாமே வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அதுக்கான வேல்யூஸ் இதுல வந்து கெட் பண்ணிக்கிறீங்களோ அதே தான் ரெக்வஸ்ட் மெத்தடும். இப்போ ரெக்வஸ்ட் மெத்தடுக்கான ப்ரோக்ராம் எப்படின்னு சொல்றேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபைல் டைப்பை வந்து நான் டெக்ஸ்டா மாத்திக்கிறேன். அதுக்கப்புறம் மை ஃபைல் அப்படிங்கறத இதுக்கான நேமா வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஆக்ஷன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதே பேஜஸ்குள்ள ப்ராசஸ் பண்ண போறேன். அதனால up.php அப்படிங்கிற இதே பேஜ் நேம் வச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபார்ம்க்கு கீழே ஒரு PHP ஓபன் பண்ண போறேன். இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் செட் பண்ணிக்கிறேன். இந்த இஃப் கண்டிஷன்ல என்னோட குளோபல் வேரியபிளான சர்வர் மெத்தட் இங்க கொடுக்குறேன். அந்த சர்வர்ல கேப்ஸ்ல எடுத்துக்கணும். சர்வர்ல என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு ரெக்வஸ்ட் மெத்தட் ப்ராசஸ் ஆகணும் அப்படின்ற ரெக்வஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறப்ப இது எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா நான் எப்போ என்னோட போஸ்ட் ஆக்ஷன் எனக்கு ஒர்க் ஆகுதோ, அதாவது நான் சப்மிட் பட்டனை கிளிக் பண்றேனோ அப்பதான் எனக்கு போஸ்ட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். அப்பதான் எனக்கு வந்து இந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ரெக்வஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா போஸ்ட், ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் ஃபார்ம் மெத்தட்ல போஸ்ட்னு கொடுத்துருக்கோமா, அந்த போஸ்ட்டை இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இஃப்குள்ள ஒரு கண்டிஷன் செட் டாலர் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நேம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். டாலர் நேம் அப்படின்னு மென்ஷன் பண்றேன். இந்த நேம்ல நான் என்னோட இன்புட் டைப் என்ன வச்சிருக்கேன், மை ஃபைல்னு வச்சிருக்கேன்னா அதை $_ ரெக்வஸ்ட் அப்படிங்கிற குளோபல் வேரியபிள்ல வாங்கியிருக்கேன் மை ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணும் அப்படின்னா எப்படி வந்து போஸ்ட் கெட் ஒர்க் ஆச்சோ என்னோட வேல்யூஸ் எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்ததோ அதே மாதிரி தான் நான் இங்க கொடுக்குற டெக்ஸ்ட் என்னவோ அதை வந்து இங்க எனக்கு ஃபெச் பண்ணிட்டு எடுத்துட்டு வரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை எக்கோ பண்ணலாம். எக்கோ டாலர் நேம் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் இங்க என்ன பண்றேன், ஒரு எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி ரெக்வஸ்ட்ல இருந்தால் எனக்கு அந்த நேம் எடுத்துட்டு வரணும், அப்படி இல்லை அப்படின்னா எம்டி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல செமிகோலன் வச்சுக்கோங்க. சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை ரன் பண்ணுவோம். இன்னைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட PHP-ய க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்றேன்.
இப்போ எனக்கு அவுட்புட் வந்து எம்டின்னு இருக்கு. எதனாலனா நான் டெக்ஸ்ட்ல எந்த வேல்யூஸ்மே கொடுக்கல. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வேல்யூ கொடுக்க போறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் யூகே அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். எனக்கு ரெக்வஸ்ட் மூலியமா என்னோட நேமை கெட் பண்ணிட்டு யூகே அப்படிங்கிறது இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்ப ரெக்வஸ்ட் மெத்தட் என்ன பண்ணும், கெட் போஸ்ட் குக்கீஸ் எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி என் வேல்யூவை இங்க இருந்து எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கறது தான் வந்து ரெக்வஸ்ட் மெத்தடும். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஃபார்ம் பத்தி பார்க்கலாம்.